இப்போ இதில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகிற பிறகு வந்து நம்ம வந்து அடுத்தது வந்து மசாலா என்ன லவங்கு, பட்டை, ஏலக்காய் இது போட்டு கொஞ்சம் பொரிக்கட்டும். பொரித்த பிறகு ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லி. பாருங்கள், நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்த்தீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு நம்ம எந்த நேரத்தில் என்ன போடுறோன்னு உங்களுக்கு நல்லா தெரிய வரும். அதனால் கவனமாக வீடியோ பாருங்கள். இது வந்து ஒரு யூனிக் ஸ்டைல் கிரேவி. இது கொஞ்சம் கருவேப்பிலை 2 கொத்து கருவேப்பிலை போட்டு இது நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி 4 பச்சை மிளகா போட்டு வெங்காயம், அதுக்கு அடுத்தது வந்து 4 மீடியம் சைஸ் வெங்காயம் இது போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு இது மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் உப்பு போடுங்க. உப்பு போட்டுட்டு கண்ணாடி பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ண தான் வந்து எதுவுமே வந்து கிரேவியை வந்து நல்ல சுவையாக நல்ல ருசியாக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்தது வந்து நம்ம 3 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த ஸ்மெல்லு போகிற வரைக்கும். இது வந்து 1 கிலோ சிக்கன்னு, 1 கிலோ சிக்கனுக்கு உண்டான ரெசிபி இது. 1 கிலோ சிக்கன் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது தக்காளி 3 தக்காளி, இது மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளியை போட்டு அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பேஸ்ட் ஆகிற வரைக்கும் தக்காளி. இது வந்து நம்ம ஒரு மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன், அது 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் இது போட்டுட்டு இதில் வந்து 1 ஸ்பூன் வந்து பெப்பரு, 1 ஸ்பூன் பெப்பரு இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடி பிடிக்காத அளவு கொஞ்சம் சிம் பண்ணுங்கள், மிக்ஸ் பண்ணுங்கள். திருப்பி கொஞ்சம் ஹை ஃப்ளேம், லோ ஃப்ளேம் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து நம்ம ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணது. இதில் வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய், அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் மிளகாய் தூள், அதுக்கப்புறம் வந்து தயிர், ஒரு 1/4 லிட்டர் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு, இது எல்லாம் போட்டு ஒரு பேஸ்ட்டு. இந்த பேஸ்ட்டு போட்டதை நம்ம வந்து அரைச்சி பேஸ்ட்டு போட்டிருக்கோம். இந்த சுவை வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அடுத்தது இது 1/4 கிளாஸ் தண்ணியை ஊற்றி குக்கர் மூடிட்டு 3 விசிலுக்கு அப்புறம் திறந்து பாருங்கள். நம்ம சிக்கன் கிரேவி சூப்பராக யூனிக்காக, இது வந்து ஒரு யூனிக் ஸ்டைல் சிக்கன் கிரேவி. பரோட்டா, சாப்பாடு பாருங்கள், சிக்கன் கிரேவி அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். இது வந்து பரோட்டா, சாப்பாடு எல்லாத்துக்கும் செம்மையாக இருக்கும்.